ஹேடா ரொம்ப நாள் ஆச்சு. அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வித் மை கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். எனக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல ஸ்கிரிப்டு. ஸோ அதான் ரொம்ப டிலே ஆகிடுச்சிடா. பட் இனி டிலே ஆகாது, நான் சீக்கிரம் போடுற ட்ரை பண்ணுறேன். லைக் நம்ம மக்னியோட சீரீஸ் வந்து கொஞ்சம் முடிய போகுது. அது முடிஞ்சிருச்சுன்னா இது முடிஞ்சோடனே நம்மளோட ஜிமினோட சீரீஸ் தான். ஜிமினா டே இவங்க 2 பேரில் யார் சீரீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிட்டியில் ஒரு போஸ்ட் போடுறேன். அண்ட் என்ன நினைக்கிறேன், ஒரு மக்னே சீரீஸ் எடுத்தாலும் ஒரு ஹயானைன் சீரீஸ் இப்போ இப்படி ஜேகேக்கு ஷுகா அந்த மாதிரி நான் போடுறேன்டா. நெக்ஸ்ட் எந்த ஜிமினா வியா இல்லைனா மீதி இருக்க 3 பேர் ஹோவி இல்லைனா நம்ஜூன் இல்லைனா மெஜின்னு இவங்க 3 பேரில் யாருக்கு என்ன சீரீஸ் போடலான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கேன். ஐ திங்க் நான் ஆரம்பம் தான் போடலான்னு இருக்கேன்டா. பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போது அந்த எஃப்எஃப்பில் போயிட்டோம்னா அங்கே இப்போ ஸ்டார்டிங்கில் போன எபிசோடில் என்ன இருக்குன்னா, உங்களுக்கு மேரேஜாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்கூலில் டெஸ்ட் வச்சுருப்பா ஷுகா. அதுக்காக கொஷின் பேப்பர்ஸ்லாம் அவங்கள நம்ம ஜிமின் ரேயா ஜேகேலாம் எடுக்க சொல்லியிருப்பார். நீங்கள் அவங்க ரூம் போகும்போது தான் அப்படி இப்படியெல்லாம் ஆயிருக்கும். லைக் பார்த்துட்டு தட்டு மாதிரி போயிருப்பீங்க நீங்கள். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி நீங்கள் ஜிமினோட மடியில் ஜிமினா அப்படின்னு வெக்கப்பட்டுருக்கீங்க. ரியாக்கா ஒன்றும் புரியல, என்னடா இவ அப்படின்ட்டு இருக்கா. ஜேகே இப்போ தான் வந்திருப்பார். என்னடி ஆச்சு அவளுக்கு தெரில ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நீ என்ற புருஷனை சட்டையெல்லாம் பார்த்துட்டேன்டா அப்படி நீங்கள் வைக்கப்படுறீங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் அமைதிட்டு என்ன அப்படின்னு கத்துறாரு. ஹோல் கிளாஸே திரும்பி பார்க்குது. சாரி நிஜமாடி எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்றியே கேட்குறோம். நான் அப்போ நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க இந்த மாதிரி எடுக்க போனேன்னா அப்படியாச்சா. அப்புறம் ஜேகே அப்படி கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. போடா என்ற வீட்டுக்கார் மேலே காதலில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்ல பெரியாவது காரி துப்புறா. ஏன்டி உனக்கு அந்த ஆளை பிடிக்கவே பிடிக்காதுன்ற, இப்போ காதலில் விழுந்துட்டுன்ற. காதல்னா லெவலில் அப்புறம் நாட்டுக்கட்டையாட்டா இருக்காண்டி அப்படின்னு நீங்கள் சொல்ல, வாய மூட்டு அவனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கட்டி வயிற்றுலேருந்து அப்படின்னு சொல்ல. இப்போ அப்படியே நம்ம ஜிம்மின் வாயிலே அவர் போடுறாரு வாய மூடு அப்படின்னு. இப்போ அப்படியே நம்ம ஷுகா உள்ள கிளாஸில் என்டர் ஆகுறாரு. அவர் ஃபர்ஸ்ட் பிட் கெமிஸ்ட்ரியாக தான் இருக்கும். அவர் வந்துட்டு பேப்பர்லாம் எடுக்கிறாரு. ஐயோ வயன் டெஸ்டடி அப்படி நம்ம ஜேகே சொல்ல, என்ன மன்னிச்சுட்டா ஜங்குக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. விளங்க முடாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணி கீழே ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா அவங்க முன்னாடியே ஒரு கொஷின் பேப்பர் இருக்குது. உங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஷுகாவை தான் பார்த்தா ஷுகா அவங்கள தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே மறுபடியும் குனிஞ்சு எழுதுறீங்க. ஒன்றுமே தெரில, என்னென்னமோ எழுதுறீங்க. இங்கே ஜிமினா படுத்து தூங்கிட்டுறாரு. ஜேகேவா என்னடா இது நீ ஒவ்வொருத்தங்க இப்படி கேட்க. ரியாவா அவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சு தான் எழுதுறா. இப்போ அப்படியே கட் பண்ணி ஒரு 1 hour ஆகுதுடா. டெஸ்ட்டும் முடியுது, எல்லோரும் பேப்பரை கொடுக்குறாங்க. அந்த ஜூலியா பொண்ணு மறுபடியும் அங்கே போய் அந்த பொண்ணு ஷுகா மேலே க்ரஷ் இருக்குன்னு சொன்னால அந்த பொண்ணு. ஓகே, அந்த பொண்ணு பேர் ஜூலியா, நோட் பண்ணிக்கோங்க. நான் அடிக்கடி பேர் மறந்தாலும் நீங்கள் மறக்காதீங்கடா. அந்த பொண்ணுக்கிட்ட போய் சார் அந்த கொஷினில் டவுட்டு இதுவாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷுகா சால்வ்லாம் பண்ணி கொடுக்குறாரு ப்ராப்ளம்ஸை. உங்களுக்கா சிரிக்கி முண்டை அப்படின்னு நீங்கள் பார்க்க ஜேகே வந்துட்டு வா கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு. இப்போது இது ஷுகா பார்க்குறாரு. பிகாஸ் ஜேகே தோல் மேலே உங்கள் தோல் மேலே கை போட்டு கூப்பிட்டு போவாது. ஷுகா பார்த்துட்டு இந்த பெண்ணை கிரிப்பாக பிடிக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் லைக் அது கிரிப்பாக பிடிக்கிறாருன்னா ஒரு மாதிரி டைட்டன் பண்ணுறாரு. இப்போ அப்படியே இந்த ஜூலியா பொண்ணு டவுட்லாம் கேட்டு போயிடுறா. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சிட்டா. நீங்கள் சாப்பிட்டுட்டுலாம் வரீங்க. அண்ணாவோட பானிபூரிக்க நான் அடிமாப்பா அப்படின்னு நீங்கள் சொல்ல, அங்கே ஒரு பானிபூரி கடை இந்த கேன்டீன்லேயே பானிபூரி ஒரு அண்ணா போடுவார். அதுக்கு நீங்கள் பெரிய ஃபேன். ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்கடா. இப்போ அப்படியே கட் பண்ணி அந்த டோர் ஓப்பன் ஆகுதுடா. நீங்கள் கிளாஸ்க்கு வந்துடுறீங்க. அப்போது ஒரு லேடி டைட்டாக பிளாக் ஸ்கர்ட்டு ஃபிட்டட் ஷர்ட்டு ஒரு ப்ரௌன் ஹேர் லூஸாக விட்டு அப்படியே டார்க் லிப்ஸ்டிக் போட்டு அப்படியே வராங்க. நம்ம ஜிம்மில் வா அப்படின்னு பார்க்க இது அப்படி வந்துட்டு ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், மை நேம் இஸ் டைசி. என்னது டைஸா அப்படின்னு கேட்க ஜிமின் சரி மறைக்கிறட்டே கம்முன்னுடா. நீங்கள் என்னடா இவ ஒரு மார்க்கமாக இருக்கா. இப்போ ரியா வந்துட்டு என்னவோ அப்படின்னு உட்காந்துக்கிறாரு. ஐ ஆம் யுவர் நியூ பயாலஜி டீச்சர். ஓகே, அண்ட் நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துக்கலாமா? ஐயோ மேம், யூ ஸோ பியூட்டிஃபுல் மேம். சொல்லி இப்போ நம்ம ஜிமின் அப்படியே உனக்கு திரும்பி வயன் உனக்கு ஹார்ட் எப்படி துடிக்கும்? டப் டப் லப் டப். ரியா உனக்கு எப்படி துடிக்கும்? அதே தான் துடிக்கும். ஜேகே உனக்கு எப்படி துடிக்கும்? இப்போ என்னதுக்கு வலிகிற? எனக்கு டெய்ஸின்னு துடிக்குதுடா அப்படின்னு சொல்ல
சி அப்படின்னு நம்ம ஜேகே காரி துப்புறாரு. இப்போ அந்த டெய்ஸி டீச்சராக ஒவ்வொருத்தங்கிட்டையும் இன்ட்ரொடக்ஷன் கேட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போது ஓகே ஸ்டூடெண்ட், டுடே எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஸோ நான் கிளாஸில் எடுக்கல, நான் மூச்செல்லாம் பேசலாம். ஐயோ மேம், இந்த மாதிரி கிளாஸ் டீச்சர் எனக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்களா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க. உங்களுக்கு அவளை பிடிக்கவே பிடிக்கல. இப்போது யோங்கி அந்த காரிடரில் தான் போயிட்டுருப்பாரு. ஹலோ ஷிவா சார், யோங்கி சார் அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸி போக பார்த்தா யார் இவ அப்படின்னு நீங்கள் அப்படியே டென்ஷன் ஆகுறீங்க. வாயின் இரு என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஜேகே சொல்ல. இப்போது யோங்கி சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ரெக்கமெண்டிங் திஸ் காலேஜ் எனக்காக. இருக்கட்டும் மேம், இதில் என்ன, such a sweetest guy ever. உங்கள் மாதிரியெல்லாம் யாருமே இவ்வளோ ஸ்வீட்டில் இருக்கக்கூடாது யோங்கி சார். ஐயோ மேம், ஏன்னா நீங்கள் இப்போல்லாம் பெரிய வார்த்தை பேசுகிறீங்க, இது நான் ஹெல்ப் தானே, இட்ஸ் ஓகே ஃபைன். ஆனால் யோங்கி சார், ஆனால் நீங்களும் இந்த கிளாஸ்க்கு எடுப்பீங்களா? நான் எடுப்பேன். இது நம்ம நம்ஜுனோட கிளாஸ் தான். ஓ, நம்ஜுன் கிளாஸா? லைக் இப்போதைக்கு சப்ஸ்டியூஷன் நம்ஜுன் தான் கிளாஸ் லீடராக இருக்கார், சரி கிளாஸ் டீச்சராக இருக்கார். பட் உங்களுக்கு ஏதாவது டவுட் அந்த மாதிரி தான் நீங்கள் கேட்கலாம். ஓ, தேங்க்யூ ஸோ மச் யோங்கி சார். ஓகே. அண்ட் யோங்கி சார் சொல்லுங்கள் டெய்ஸி மேம், இந்த மாதிரி எனக்கு ஸ்கூலில் இருக்க நிறைய காலேஜில் இருக்க நிறைய ரூல்ஸாக தெரியாது, நீங்கள் எனக்காக அப்புறமா சொல்லி தர முடியுமா? அதனால் என்ன, சொல்லி கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு யோகி சொல்லிட்டு போயிடுறாரு. நான் தான் இங்கே ஹெட்டும் வேறு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்களா மற்ற சிரிக்கி முண்டை யார் இவ அப்படின்னு நீங்கள் டென்ஷனாகி அப்படியே டென்ஷனாக எகிர்றீங்க. இப்போ ஜேகே தான் அவங்களுக்கு பிடிச்சிட்டு ஏவாயின் அமைதியார், எனக்கு எனக்கு ஏன் புரிச்சண்டி எதுக்குடி அவன் பேசுகிறா, ஏய் அமைதியாக இரு அப்படின்னு சொல்ல. இப்போது ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சுடா நீங்கள் காரிடரில் நடந்து போயிட்டுருக்கீங்க. அங்கே நடந்து போயிட்டுருக்கும்போது இப்போ ஆரம்டா கொஞ்சம் புக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஆரம் சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடி போய் ஆரம்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆரம் ஸ்மைல் பண்ணிவிட்டு எங்கடா வயனை காணும்னு அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீங்களும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஆழம் சார் அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. நீனு இப்படி கூப்பிட்ற? அதான் புது சார் மேடம் வந்திருக்கே, அது இப்படி தானே கூப்பிட்டுருக்க எல்லாத்தையும். ஓ, இந்த டெய்ஸியை சொல்கிறியா? ஏன்னா டெய்ஸி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஓ எனக்கும் சுகா ஹோபிக்கு அளவே தெரியுமே அப்படின்னு சொல்ல, ஏன்னா அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம் வயன், அவள் எங்களோட தான் படித்தா. என்ன அப்படின்னு ஒரு மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், ஏன் சுகா சொல்லையா? அவர் சொல்லி கிரிச்செட் தான் அடுத்த வேலையை பார்ப்பாரு, அதுவும் கரெக்டு தான். ஆனாலும் ஆரம் சார் அப்படி நீங்கள் ஆரம் சார் அப்படி இப்படிங்கிறீங்க. என்ன இல்லை ஆரம் சார், இந்த டெய்ஸி பொண்ணு அங்கே பாருவேன், நீ கேட்கறது எனக்கு புரியுது, பட் சுகா அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போகும்போது இது அப்படியே என் கேபினில் வச்சுருந்தோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த புக்கெல்லாம் தூக்கிட்டு உள்ளே போனீங்க. உள்ளேருந்து கேபினை ஓப்பன் பண்ணால் அங்கே வந்துட்டு சுகா உட்காந்து ஒர்க் பார்த்துட்ருக்காரு. பக்கத்தில் டெய்ஸி தான் உட்காந்து அவரோட சுகாவோட டேபிளில் உட்காந்துட்டு லைக் ஒரு மாதிரி அந்த ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும்டா, லைக் எப்படி நான் சொல்கிறது, அந்த டேபிளில் நான் பாதி கட் பண்ணி அங்கே சேர் மாதிரி இருக்கும், அந்த ஒரு சைடில் வந்து நம்ம டெய்ஸி ஹாஃபாக உட்காந்துட்டு சிப்ஸ் சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. யூ ஸ்டூடெண்ட், யூ டோன்ட் ஹாவ் எனி சென்ஸ், உள்ள வரணுன்னு எனக்கு தெரியாதா, நாக் பண்ணுன்னு தெரியாதா அப்படின்னா நான் நாக் பண்ணேன் அப்படின்றீங்க. வாட் இஸ் திஸ் பிஹேவியர், வாட் இஸ் திஸ் டோன் அப்படின்னு அவர் பாட்டு கத்த. நீங்கள் கண்டுக்காம போய் ஆரம்போட டேபிளில் போய் வச்சுட்டு திரும்பும்போது இந்த காலத்து பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் மனசே இல்லை என்ன யோங்கி அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. என்ன அவரா பேசுகிற அப்படின்னு வரீங்க. சுகா பார்க்குறாரு. வாங்கிக்கேன்னு திட்டுருவேன், வாயப்பாரு ஜப்பட்டு வாய் அப்படின்னு நீங்கள் திட்ட. what did you say to me? ஜப்பட் வாய் மீ, வாட் இஸ் திஸ் அப்படின்னு டேசி கத்த. ஆமாடி வேலைக்கு என்ன டுபுக்கு மூஞ்சப்பாரு எப்படி இருக்குன்னு, எங்கள் ஏரியாக்கெலாம் வந்து பாரு பொழந்துருவேன். வான் ஓ கனவா, இதெல்லாம் உங்கள் கனவுடா, நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்ல. ஒன்றும் சார், நான் ஓட்டு வைக்க வந்தேன், நான் வச்சுட்டல போ சீடு மூதிக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அந்த பொண்ணு யூ கேர்ள் நீ காலையில் என் கிளாஸில் இருந்தேன், என் கிளாஸில் தானே இருந்தேன். எஸ் மேம், எனக்கு ஹாட் வாட்டர் குதிக்கணும் போல இருக்கு, கேன் யூ பிரிங் மீ சம் ஹாட் வாட்டர் ப்ளீஸ். எனக்கு ஹாட் வாட்டர் குதிக்காமல் டயர்டாக இருக்கும், என்னோடய தோட்டெல்லாம் ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு பாட்டு பேசிகிட்டு இருக்க முடியாது மேம்.
ஏன்னா அப்படின்னு கேட்க சுகாவை பார்க்க எனக்கு ஆரம் சார் கூப்பிட்டு அப்படின்னு நீங்கள் ஓடிடுறீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு லன்ச் தான்டா நீங்கள் உட்காந்து லன்ச் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அங்கே ஜிமின் உட்காந்துட்டு இன்னைக்கு அப்படியா உங்கள் வீட்டில் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்குது அப்படியே ஜிமினே எடுத்துக்கோடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். ஜேகே உட்காந்து அவரோட ரைஸ் பால் சாப்பிட்டுட்ருக்காரு. இப்போ நீங்கள் ஏன்டி பெருமை சுட்ற? இல்லைடா ஜாங்குக்கு என்ன அது எது ஒரு வேலை இந்த டெய்ஸி பொண்ணு யார் டெய்ஸி மிஸ்ஸா அப்படின்னு வந்து ஜிம்மின்னு கேட்க ஒருத்தவனை ஜிம் மிஸ்ன்னு சொல்லாதடா எனக்கு பிடிக்கலடா. சரி அந்த டெய்ஸி என்ன அப்படின்னு நம்ம ஜிம்மின்னு கேட்க அவளை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பேட் ஃபீலிங்டா. என்ன ஃபீலிங்கு? பேட் ஃபீலிங்டா. வீடு வயல் உனக்கு தான் அவன் தான் கல்யாணம் ஆகிடுச்சுது அப்புறம் என்ன அப்படின்னு இப்போ ரியா கேட்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் இல்லைனாலும் அவன் உனக்கு தான் அப்படின்னு நம்ம ரியா சொல்ல. ஆமாம் அவன் எனக்கு தான் அப்படின்னு நீங்களும் சொல்ல. இப்போ அப்படியே கொஞ்சம் கட் பண்ணால் ஒரு பிஇ பீரியட் தான்டா. ஹோபி வந்து விசில் அடிச்சுட்டு ஓகே அட்டென்ஷன் ஸ்டாண்டர்ட் ப்ளீஸ் அப்படின்ட்டு இருக்காரு. நீங்களா என்ன ஹோபி சார் அப்படின்னு பார்க்குறீங்க. ஹோபியும் என்ன பண்ணுறது வயன் அப்படின்னு உங்களை பார்க்குறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணால் அங்கே நீங்கள் எல்லோரும் உட்காந்து வார்ம் அப் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஒரு பேஸ்கெட் பால் கிரவுண்ட்ரா. ஓகே அங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே சம்டைம் மற்ற ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை டீச்சர்ஸ்லாம் வந்து உட்காருவாங்க. ஓகே இப்போ வந்துட்டு அங்கே வரும்போது இப்போ ஆரமும் நம்ம சுகாவும் வராரு. வந்துட்டு ஹோபி அப்படின்னு கூப்பிடு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிகிட்ருங்க நம்ம தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி போடாது. இப்போ வந்துட்டு ஆரம் சொல்கிறாரு இந்த மாதிரி டேசி நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கடா. எதை அவளா? ஐயோ ஏன்டா அவள் மட்டும் இங்கே வந்தது ஒருத்தவங்க அதனாலே ஒருத்தவங்க இவ்வளோ காண்டா இருக்காங்களா அப்படின்னு ஹோபி திரும்புறாரு. பார்த்தா நீங்கள் தான் சுகாவும் மறைச்சிட்ருக்கீங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு. இப்போ சுகா வந்து உங்களை பார்க்க அது வரைக்கும் அவங்க பார்த்துருக்க மாட்டார். அவர் புக்கு தான் பார்த்துட்ருப்பாரு. நேரமே ஓகே அப்படின்ட்டு இப்போ சுகா டேசி யூ சச் அ ஸ்வீட் நான் மறுபடியும் மீட் பண்ணிட்டேன். யா எப்படி போச்சு கிளாஸ் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் ஓகேவா? Okay, that's sugar. I really love that. I always love to be a teacher. எனக்கு புரியுது டேசி. நீங்களா இதெல்லாம் வாசிச்சுட்ருக்கீங்க இங்கே ஜிம்மின் வயன் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா இப்போ இங்கே கேம் விளாண்டுருக்கீங்கடா. லைக் அது ஒரு பேஸ்கெட் பால் தான்டா. நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி விளாடவே பிடிக்கல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்கெட் பால் வரல நான் ஹேண்ட்பால் போடுறேன்னு சொல்லிட்டு ஹேண்ட்பால் போயிடுறீங்கடா. ஹேண்ட்பால் ஜிம்மின் தான் ஆப்போசிட்டில் இருந்து நீங்களும் ஜேகே ஒரு டீம் ஜிம்மின் ஜே ஒரு டீம் எல்லாம் நிறைய பேர் டீம் இருக்கும். இதில் வந்து ஆப்போசிட் ஜிம்மினா வந்து பாஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவங்க கண்ணு ஃபுல்லாக மேலே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாருனா நம்ம ரியா பாஸ் பண்ணும்போது ஜேகே உங்களை கூப்பிட நீங்கள் திரும்பும் போது அந்த பால் வந்து அப்படியே உங்கள் ஃபேஸ்லேயே பட்டுறதுடா. நீங்கள் அப்படியே விழுந்துடுறீங்க. உங்கள் நோஸ்லேருந்து ப்ளீட் ஆகவே ஆரம்பிச்சிருச்சு. ஏதோ ரொம்ப பேனிக் ஆகிடுறாரு. சுகாங்கெல்லாம் ஒரு மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வேகமாக ஓடி வர்றாரு ஜேஹப் பின்னாடி. வயன் என்னாச்சு அப்படி ஐயோ ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் எந்திரிச்சு உட்காந்துருப்பீங்க. அப்படியே மறுபடியும் ஜேஹப் மடியிலே விழுந்துடுறீங்க. நம்ம வயன் தான் சார் மாதிரியா தான் வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் காலை தட்டுறாங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஃபஸ்ட் எய்டும் கூட்டிகிட்டு போகலான்னு வராது. இப்போ உடனே ஒரு பர்சன் அப்படி தூக்குறத பார்த்தா நம்ம ஷூக்காக நான் டேசிக்கு ஷாக் அங்கே இருக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஷாக்கு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம் வந்து அங்கேயே நின்றுட்டுக்கிற சில மாதிரி ஜேகே போகும்போது சும்மாரா அவங்க போட்டோம் ஆமாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரியா ஜிம்மிலாம் பொறுமை பிடிப்பாங்க. பார்த்தா அவங்கள பெட்டில் படுக்க வச்சுருக்காங்க. அந்த நர்ஸ் வந்துட்டு யோகி சார் என்னாச்சு இந்த மாதிரி அவளுக்கு என்னாச்சுன்னு பாருங்கள் இமிடியேட்டாக பாருங்கள் சார் இது சாதாரண சீக்கிரம் பாருங்கள் அப்படின்னு யோகி ஒரு மாதிரி அந்த நர்ஸை புஷ் பண்ண சாரும் அந்த நர்ஸும் பார்க்குறாங்க என்னடா ஆச்சுன்னு. இப்போ அப்படியே ட்ரீட் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா நீங்கள் உட்காந்துட்டு மிச்சர் சாப்பிட்டுக்கிறீங்க. யோகியா முன்னாடி மறைச்சிட்ருக்காரு. ஆதான் அடி அதுக்கு நீங்கள் பண்ண பாரு ஒரு பில்டப்பு ஐயா அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்திருப்பீங்க. இப்போ அப்படியே பின்னாடி ஜிம்மின் உட்காந்து செஞ்சுட்டு இருக்காரு. என்ன மஞ்சரி ரியாவுக்கும் சிரிப்பு வந்துடுது ஜேகேக்கும் சிரிப்பு வந்துடுது. நீங்கள் அப்படியே மிச்சர் சாப்பிட்ருக்கும் போது மிச்சர் தான் உனக்கு முக்கியமாக அப்படின்னு இப்போ ஆரம் பிடிங்கி வைக்கிறாரு. எங்கே போச்சு கவனம்?
கேமில் ஃபோக்கஸ் பண்ண தெரியாது உனக்கு அப்படின்னு சுகா இப்போ கேட்க ஆமாம் கண்டவெல்லாம் வந்து என் புருஷன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்களா, நாங்கள் உட்காந்து கேமில் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல சுகா அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் சுகாவை பார்க்குறீங்க. ஐயோ வளர்த்திட்டோமே. அப்போ ஜிமினது மச்சான் சாப்டர் முடிஞ்சிச்சுடா, தெரிஞ்சு போச்சு ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கோ ஜிமினி பார்த்துக்குறாங்க. நீங்களா அப்படியே சுகாவை தான் பார்க்குறீங்க. ஆரம்ப ஹோபி ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. இதோட இந்த எபிசோடு முடிக்கிறேன்டா. நான் சீக்கிரமாகவே அடுத்த எபிசோடு நான் போட்டுருவேன். ஸ்டே டியூன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய வீடியோஸ்லாம் வரும். அண்ட் கமெண்ட் பண்ணுங்களா எப்படி இருக்குன்னு. அண்ட் வீடியோ பார்க்குறதுனா லைக் பண்ணிவிட்டு பாருங்களா, அது எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அவ்வளோதான்டா. லவ் யூ கைஸ். பாய்.